வணக்கம். நான் உங்கள் அங்கே ஏற்கனவே நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொங்கல் லீவில் நாங்கள் போன கோவா ட்ரிப் தாங்க. பொங்கலுக்கு சாமி கும்பிட்டு முடித்ததும் பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனோம். சென்னை டு மேங்களூர் ட்ரெயின் பிடிச்சி கிளம்புனோம். மறுநாள் காலையில் மேங்களூர் போயிட்டோம். அங்கே ஒரு 3-4 hours வெயிட் பண்ணி அடுத்து கோவா ட்ரெயின் பிடிச்சோம். பொங்கலுக்கு மறுநாள் ஈவினிங் நாங்கள் கோவா வந்தாச்சு. மட்கான் ஸ்டேஷனில் தான் நாங்கள் வந்து இறங்குனது. அதுதான் அங்கே சவுத் கோவாவில் உள்ள பெரிய ஸ்டேஷன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் தங்குற ரெசார்ட் ஒரு 1/2 hour தான். ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு 5-5:30 வாக்கில் தான் நாங்கள் போனது. வீடுகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு 1/2 hourல நாங்கள் ரெசார்ட் ரீச் பண்ணியாச்சு. கர்மா ராயல் பாம்ஸுங்கிற ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணினது. அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி உள்ள ஒரு ரெசார்ட் அது. நல்லா 2 வீடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹால், ஒரு மினி கிச்சன், டைனிங், நல்ல டிவியோட ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டில் ரொம்ப நாள் தங்குறவங்க கூட வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்குவாங்களாம். அதனால் சமைச்சு சாப்பிட்றதுக்கான பாத்திரங்கள்லாம் கூட இருந்துச்சு. ஈவினிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஷாப்பிங்க்கு கிளம்புனோம். அப்படியே டின்னரும் சாப்பிட்டுட்டு திரும்பினோம். எங்களுடைய ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே அந்த ரோடு முழுக்கவே கடத்தரு தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. ஹோட்டல்ஸ்லாம் லைட்டிங்ஸோட பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சாப்பாடெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு நார்த் இண்டியன் ரெசார்ட்டாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அங்கே சப்பாத்தி, தால், பன்னீர் கிரேவின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். மறுநாள் மார்னிங் குக் பண்ணுறதுக்கு தேவையான சில மளிகை சாமான்கள்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கடத்தருவை நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. மறுநாள் காலையில் டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டு நாங்கள் சவுத் கோவா பார்க்குறதுக்கு கிளம்புனோம். டாக்ஸி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3000லேருந்து 3500 வரைக்கும் கேட்குறாங்க டிரைவரோட வரத்துக்கு. நாங்கள் மார்னிங் ஒரு 10 மணி வாக்கில் கிளம்புனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பிக் ஃபுட் கோவா அப்படிங்கிற இடம். இதில் மியூசியமும் தீம் பார்க்கும் இருந்துச்சு. என்ட்ரன்ஸே பாருங்கள் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இங்கே நிறைய போர்ச்சுகீசிய வீடுகள், பழமையான வீடுகளும் இருந்தது. அதுவும் பார்க்கலான்னு சொன்னாங்க. மியூசியம் மாதிரி நிறைய சாம்பிள் ஹவுஸ் இங்கே இருக்குது. எங்களுக்கு பிக் ஃபுட் கோவாங்கிற இடத்த மட்டும்தான் பார்க்குறதுக்கு டைம் இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஒரு ஆளுக்கு 150 ரூபாய்ங்கிற இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். இங்கே கோவா மக்கள் பயன்படுத்திய பொருட்கள்லாம் மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. பழமையான விசிறி, அவர்கள் பயன்படுத்திய தொப்பி, மற்ற பொருட்கள், பல்லக்கு போல் தூக்கிக்கிட்டு போகிறது, உட்கார வச்சு கடிகாரம், மணி, அழகழகான விளக்குகள் அப்படின்னு நிறைய பொருட்களை வச்சுருந்தாங்க. அதுக்கு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடம். இதில் உள்ள தீம் பார்க்கில் நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல கோவா மண்ணில் ராமர் வனவாசம் போயிருந்தப்ப இங்கே கால் பதிச்சதாகவும் இங்கே கதை சொல்லப்படுது. ராமர் சிலையும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் முழுக்கவே கோவா மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நிறைய சிலைகள் இருந்தது. அவர்களோட தொழில், பயன்படுத்திய பொருட்கள், உடைகள் அப்படின்னு நிறைய விளக்கி இருந்தாங்க.
பாருங்கள், அது மீன் வலை பின்னுறது, தேங்காய் மட்டை உரித்து எடுக்கிறது, அவர்களோட தொழில்கள் இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களாக விளக்கி இருந்தாங்க. நிறைய இடங்களில் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது மாதிரி இருந்துச்சு. இந்த பிக் ஃபுட் கோவா அப்படிங்கிற இடத்துல கோவா மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், பானைகள், அவங்க செய்கிற மீன் வியாபாரம் அப்படின்னு ஒன்றொன்றையும் விளக்கியிருந்தாங்க. அதுக்கடுத்து நாங்கள் பார்த்தது ஒரு சின்ன பறவைகள் சரணாலயம் மாதிரி இருந்தது. அழகழகான பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. கடலாமை, இது போல் குட்டி குட்டி விலங்குகள், பறவைகள் இங்கே இருந்துச்சு. அழகழகான பறவைகளெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அவைகளுக்கு தானியங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் பார்த்தது ஒரு சிறிய கோயில். இங்கே நம்ம என்ன மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிறோமோ அது நடக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இங்கே நம்முடைய தேவை எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு பிக் ஃபுட் கோவாலேருந்து நாங்கள் கிளம்பினோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் அடுத்தது போனது ஸ்ரீ சாந்த துர்கா தேவி டெம்பிள். என்ட்ரன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் ஆர்கிடெக்சர் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் இந்த கோயிலுக்கு ரீச் பண்ணினது பார்த்திங்கன்னாக்கா ஒரு 12 மணி வாக்கில். கரெக்டாக சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களால் உட்காந்து நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு தீபாராதனையும் அந்த நேரத்தில் பார்க்க முடிஞ்சுது. 12 to 12:30 அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் தீபாராதனை பார்த்தது எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. கோயில் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்தது ஷஹகாரி ஸ்பைஸ் ஃபார்ம்ங்கிற இடம்தான். இங்கே மருத்துவ குணமுள்ள நிறைய மூலிகை செடிகளும் மரங்களும் இங்கே நட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அதோட லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே நுழைஞ்சதும் மலர்கள்லாம் தூவி வரவேற்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு சுக்கு காஃபி கொடுத்துட்டு லஞ்ச் பஃபே சிஸ்டமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கைடு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறாங்க. எல்லா மரங்களை பற்றியும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இடத்த நாங்கள் முழுதும் பொறுமையாக 1 மணி நேரம் அளவுக்கு சுற்றி பார்த்தோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நேரம் அதிக மழை இல்லாதனால தண்ணீர் கம்மியாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு கிளம்பினோம். இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த இடங்களை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.